எனக்கு நேரத்துல ஜுரம், அண்ணன் இபிஎஸ் வேற வந்தாரு, நான் இன்ஜெக்ஷன் போட்டு அதோட போனேன். இன்னைக்கு எந்திரிக்க முடியல, இருந்தாலும் சாயங்காலம் தொண்டை தான் உடம்பு சரியாயிட்டு நம்ம டாக்டர் பரமசிவம் வந்து எனக்கு நம்ம டாக்டர் தொந்தரவு பண்ணல, பரமசிவம் அங்க ஜிஹெச்ல இருந்து வந்து என்ன பார்த்தாரு, சரியாயிட்டு. இருந்தாலும் தொண்டை கொஞ்சம் எம்மாறுற மாதிரி இருக்கும், தப்பா எடுத்துக்காதீங்க. நாராயணசாமி நான் 99 முதல்ல அம்மா அவர்கள் என்னை வேட்பாளராக நிறுத்திய பொழுது அப்பொழுதே எனக்கு நன்கு அறிமுகமானவர். நிறைய பேருக்கு வெளிநாட்டில் வேலை வாய்ப்பை வாங்கி தருகின்ற நிறுவனத்தை நேர்மையாக நடத்தி வருபவர். சொந்த முயற்சியால அவர் இன்றைக்கு வளர்ந்து வந்து இன்றைக்கு உங்களை வேட்பாளராக நிற்கிறார். வரப்ப கூட ஒரு திமுக தேர்தல் தட்டிய பார்த்தேன், அதுல வேட்பாளரை பார்த்தது எனக்கு திக்குன்னு இருந்துச்சு. உண்மையாதான், நான் ஏதோ குறை சொல்லணும்னோ அவரை பத்தி உங்கள்கிட்ட தாக்கி பேசணும் வரல, அவரை பத்தி பேச வேணான்னு தான் வந்தேன். அங்க ஒரு ஆபீஸ் இருக்கு, திமுக ஆபீஸ், அதுல ஒரு வேட்பாளர் அப்படி கும்பிட்டு நிக்கிறாரு. பார்த்த உடனே எனக்கு நெஞ்செல்லாம் திக்குன்னு இருந்துச்சு. உண்மைதானே? ஏன்னா புரட்சி தலைவர் ஆரம்பித்த கட்சி யாருக்காக ஆரம்பிச்சார், யாரை எதிர்த்து ஆரம்பிச்சார், யாரை தீய சக்தி என்று சொல்லி ஆரம்பிச்சார் தெரியும். கருணாநிதி என்கிற தீய சக்தி. அண்ணா அவர்கள் மறைவுக்கு பிறகு அந்த திமுக இன்றைக்கு தீய சக்தி கருணாநிதி கையிலே மாட்டிக்கொண்டிருக்கிறது. தீய சக்தியை வீழ்த்துவதற்காக புரட்சி தலைவர் தமிழ்நாட்டு மேலே நல்லது ஒரு ஆட்சியை கொடுப்பதற்காக 72 கட்சி ஆரம்பிச்சார். உண்மையா இல்லையாமா? அந்த கட்சியில அவருக்கு பிறகு அவர் 10 ஆண்டு ஆட்சி நடத்தினப்ப திமுக கிட்டே விடல. அவர் ஆண்டிப்பட்டி தொகுதியில் நின்னப்ப கருணாநிதி என்னெல்லாம் பிரச்சனை பண்ணாரு. எம்ஜிஆர் உயிரோடவே இல்லை, எம்ஜிஆர் இறந்து விட்டார், அவர் பணத்தை தான் அமெரிக்கால புருக்லின் ஹாஸ்பிட்டல்ல வச்சிருக்காங்க, அதனால எம்ஜிஆருக்கு ஓட்டு போறது வேஸ்ட், முதல்வராக்குங்க. ஆனா அப்ப அம்மா வந்து பட்டி தொட்டி எல்லாம் தமிழ்நாடு முழுவதும் சுற்றி கொள்கை பிறப்பிச்சதா எம்ஜிஆர் உயிரோடு இருக்கிறார், அவர் ஒரு சின்ன பிள்ளையை போல் துள்ளி குதித்து ஓடி வருவார், அவரை வெற்றி பெற செய்யுங்கன்னு சொன்னார். மக்கள் அங்க புரட்சி தலைவர் புருக்லின் ஹாஸ்பிட்டல் உட்கார்ந்து இருக்கிற போட்டோ எல்லாம் பார்த்து அம்மா அவர்கள் காமிச்சு அந்த போட்டோவை சொன்ன, யாரு வேணாலும் காமிக்கலாம், அம்மா காமிச்சு சொன்னப்ப தமிழ்நாடு முழுவதும் மக்கள் ஏற்றுக்கொண்டார்கள். அப்புறம் என்ன சொன்னார், மாறிட்டு மக்கள் எம்ஜிஆர் எனது நண்பர், யார் கருணாநிதி என் நண்பர், வந்த பிறகு அவர்கிட்ட ஆட்சியை கொடுத்துறாரா, எனக்கு கொடுங்க. எப்படிப்பட்ட ஏமாத்து வேலை பாருங்க. அவரை எல்லாம் தாண்டிட்டாரு நம்ம அண்ணா ஓபிஎஸ். உண்மையாவே நான் எம்பி கேண்டிடேட் வந்தப்ப தேனியில பெரியகுளம் நகர செயலாளர், அப்பொழுது பெரியகுளம் நகர்மன்ற தலைவர். ஆனா அம்மா அவர்களை இன்னொன்னு சொல்லணும், இந்த போடி தொகுதி என்பது 89ல முதல்ல அம்மா அவர்கள் சேவல் சின்னத்தில் போட்டியிட்ட பொழுது அவரை 33,000 வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்தவர்கள். அப்பையிலிருந்து நான் போடிக்கு வந்துட்டு இருக்கேன். அம்மா கூட சின்ன பையனா வந்திருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த தேவாரத்தில் கலவரம் நடந்த பையங்க நான் வந்திருக்கேன், அம்மாவோட நிவாரணம் கொடுக்க வந்தாங்களே, அப்பெல்லாம் வந்திருக்கேன். எதற்காக சொல்றேன்னா, அப்பொழுது இவர் எங்க இருந்தாலும் தெரியும், வெண்ணெய் நிர்மலாவுக்கு ரெட்டப்புறையா தூக்கிட்டு அலைஞ்சார். அதையெல்லாம் அம்மா அவர்கள் மன்னித்து விட்டு மறந்து விட்டு நான் சொன்னேன் என்கிற ஒரே காரணத்திற்காக அவரை மாவட்ட செயலாளர் 2000 ஆக்குறாங்களா இல்லையா? இப்ப அவருக்கு போய் வால் பிடிச்சிட்டு இருக்காரு சையது கான் தான் இப்ப மாவட்ட செயலாளர். அவர் என்ன சொல்லுவாரு, எம்ஜிஆர் 72 தாமரை கொடியை ஃபர்ஸ்ட் ஏத்தினார்ல, அப்பயே கூட இருந்து வந்தாரு. இப்ப எங்க போய் நிக்கிறாரு, ஸ்டாலினுக்கு கோயந்தா போட்டு நிக்கிறாரு போய். இந்த வயசான காலத்துல தேவையா இருக்கு. அதே போல அம்மா அவர்கள் 89ல மீண்டும் கட்சி உண்டான பிறகு 91 89 போராடி 91ல புரட்சி தலைவர் ஆட்சியை கொண்டு வந்தாங்க. அப்பெல்லாம் இந்த பன்னீர்செல்வம் எங்க இருந்தாருன்னு யாருக்கும் தெரியாது. 99ல நான் இங்க வேட்பாளர் வந்த பிறகு எனக்காக பணியாற்றியவர்களுக்கெல்லாம் அம்மா அவர்கள் எல்லாம் செஞ்சாங்க. அப்ப கூட அண்ணன் ஜெகே வந்திருக்கார்,
அவருக்கு ஏதாவது செய்யுங்கன்னு தான் அவரை இப்ப தொழிற்சங்க செயலாளராக போட்டாங்க. அப்ப எனக்காக யாரெல்லாம் பணியாற்றுறாங்களா பன்னீர்செல்வம், இன்னொருத்தர் போய் எங்க இளையத்தின் எம்பி ஆயிட்டார காந்தியை வைத்து, நல்லா இருக்கட்டும். அவங்க அப்பா திமுக, அண்ணா திமுக ஒன்றிய செயலாளர். இவங்களுக்குலாம் எப்படி தூக்கம் வருதுன்னு தெரியல. மனசாட்சின்னு ஒண்ணு இருக்கா? மனசாட்சியை வித்துட்டாங்களா இல்ல அவங்க வீட்டுல எப்படி இவங்களுக்கு சாப்பாடு போடுறாங்கன்னு தெரியல. இடையில கூட இபிஎஸ் மேல கோபமா தினகரன் வந்து அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் திமுகவோட கூட்டணி போகுதுன்னு பேசினாங்க. வந்துச்சா இல்லையா? ஊடகத்துல கிளப்பி விடுவாங்களே. என்ன வந்து பல பேர் அணுகினாங்க, அது உண்மை. திமுக சேர்ந்தவர்கள்லாம் நான் பார்த்துட்டேன். நான் உடனே திமுக கூட போயிருந்தேன்னா என் பொண்ணாடி எனக்கு வீட்டுல இடம் கிடையாது. எனக்கு ஒரே பொண்ணுதான் தெரியும். என் பொண்ணாடி பொண்ணு என்ன வீட்டை விட்டே வரட்டி இருப்பாங்க. ஒழுங்கா கேட்கலன்னா சாப்பாட்டுலயே வச்சு கொடுத்துருப்பாங்க. உண்மையா இல்லையா? என் ஒய்ஃப் சொல்லிச்சீங்களா அந்த ஓட்டு கேட்க வந்துச்சா மாமா பொண்ணுதான் இந்தாங்க அவங்க எல்லாம் வந்து பேசுறாங்க, நீங்க அதுக்கு தெரியும் என்ன பத்தி, நான் அதுக்கெல்லாம் பெப்பே கொடுத்துருவேன்னு. இருந்தாலும் இவெல்லாம் வர்றாங்க, வீட்டுக்குள்ள அலோவ் பண்றதே தப்பு. யாரும் பாக்குறவங்க தப்பா நினைப்பாங்க. அத்தை கூட இருந்து, அத்தைன்னா அவங்க புரட்சி தலைவர் அம்மாவை அத்தைன்னு கூப்பிடுவாங்க. அத்தை கூட இருக்கிறவன் நம்ம அத்தை பேர்ல கட்சி வச்சிருக்கீங்க, அம்மா பேர்ல கொடி வந்து அம்மாவுடைய படத்தோட கொடி போட்டுட்டு இருக்கோம். அதெல்லாம் செய்ய முடியுமா? ஆனா எப்படிதான் இந்த இவங்க வீட்டுல எல்லாம் இவங்க எல்லாம் அளவு பதவி இருந்து பணம் வந்தா போதும் போல இருக்கு, எங்க வேணாலும் போயிட்டு வான்னு சொல்லுவாங்க போல இருக்கு. அதே மாதிரி அதிமுகங்கிற ஒரு கட்சியில உச்சபட்ச பலன் அடைந்தவர் எத்தனை? இந்த கட்சியை வச்சு இவ்வளவு பேர் உழைப்பை வைத்து உச்சபட்ச பலன் அடைந்த ஒரு நபர் இன்றைக்கு திமுக வேட்பாளராக போய் நிற்கிறார். அன்னைக்கு நான் சொன்னேன் தேனிக்கு வந்திருக்கப்ப, இவரு ஏதோ போறாரு, அங்க இருக்கிற ஐயப்பன் கூட ஒருத்தர் வருவாரு நாலடிக்கு, அந்த ஐயப்பனை தூண்டி விட்டு சட்டமன்றத்தில் என்ன பேச வைக்கிறாரு? புரட்சி தலைவர் அவர்கள் ஆசையும் இதய தெய்வம் அம்மா அவர்களின் ஆசையும் ஸ்டாலினுக்கு தான் இருக்குமா. ஸ்டாலின் அப்படியே மகிழ்ந்து போய் அந்த ஒரிஜினல் காரை தடவை கொடுத்துட்டு உட்கார்ந்து இருக்காரு. திமுக காரெல்லாம் கை தட்டலாம். அப்ப நான் வந்துச்சு 89 மார்ச் 25 அன்னைக்கு அம்மாவை எல்லாம் தாக்குனாங்களே அந்த துரியோதன கும்பல், துரைமுருகன் தலைமையில வந்து தாக்குனாங்கல்ல, அந்த நான் வந்துச்சு. அன்னைக்கு இப்படிதான் கை தட்டிட்டு பாஞ்சு வந்து தாக்குனான். இந்த பன்னீர்செல்வம் இப்படி ஒரு பாவத்தை செய்யறாரு. இதுக்கெல்லாம் அதாவது கோடாடு கோடி தொண்டர்கள் உழைப்புல ஒரு கட்சி ஆட்சிக்கு வர முடியும். லட்சக்கணக்கான தொண்டர்கள் உழைப்புல தான் ஒருவர் எம்எல்ஏ ஆக முடியும். இப்ப நாராயணசாமி இங்க போட்டிடுறாருன்னா பூத்துக்கு 20 பேர் வேலை பார்க்கறீங்க, ரெண்டா இல்லையா? கிட்டத்தட்ட ஒரு 50,000 20,000 கூட்டணியெல்லாம் சேர்ந்து 50,000-60,000 மேலே இருக்கும். அத்தனை பேரோட உழைப்பு தான் ஒருத்தர் எம்எல்ஏ. அவர் ஒரு அமைச்சராக்கணும், முதல்ல இதுல ரெவன்யூ மினிஸ்டர் ஆக்கணும். அம்மாவை முதலமைச்சராக இருக்க முடியாதப்ப 6 மாசம் முதலமைச்சராக இருந்தாரு. திரும்பவும் பிடபிள்யூடி மினிஸ்டர், அதுக்கப்புறம் அம்மா எதிர்கட்சி தலைவர் இருந்தப்ப துணைத் தலைவர், அம்மா இருக்க முடியாம போனப்ப தலைவர் எதிர்கட்சி தலைவர், அதுக்கப்புறம் 11 ஆட்சி வந்தப்ப நிதி அமைச்சர், கடைசியா அண்ணா இபிஎஸ் வேற அவருக்கு ஏமாந்து போய் 4.5 வருஷம் என்ன பதவி கொடுத்தாரு? வீட்டு வசதி வாரியம். 11 போராட வெளியில போய் திமுக வாக்களித்தவர். அதாவது இன்னைக்கு நான் இதெல்லாம் பார்த்து அவருக்கு ஓட்டு கேட்கிறாரு. அண்ணா ஏபிஎஸ் பத்தி ஏதோ பேசிட்டு நான் 2 முறை அம்மா கொடுத்தாங்க, கொடுத்து திருப்பி கொடுத்துட்டு காலில் விழுந்து கும்பிட்டு வந்துட்டேன். 3வது முறை சின்னம்மா கொடுத்தாங்க, இப்ப சின்னம்மா. அன்னைக்கு சசிகலா குடும்பத்திலிருந்து இந்த கட்சியை காப்பாற்றணும். அம்மாவுடைய மரணத்துல இந்த குடும்பம் தான் இருக்கு, விசாரணை கமிஷன் அமைக்கணும்னு சொன்னது பழனிசாமி. பன்னீர்செல்வம் அண்ணன் பழனிசாமியிடம் வரி பணத்தை வீணாக்கி ஆறுமுகசாமி கமிஷன்ல அன்னைக்கு அண்ணன் பழனிசாமி கமிஷன் அமைச்சதுக்கு காரணமே இந்த பன்னீர்செல்வம் தான். கரெக்டா இல்லையா? ஆனா நீ சொல்ல சின்னம்மா அவர்கிட்ட கொடுத்தாங்களா, திருப்பி கொடுத்துட்டு ஒரு நல்ல பிள்ளைய போய் வீட்டுல படுத்துட்டாரா. போய் தான் தர்மபுத்திர நடத்துனீங்களா, தர்மபுத்திர நடத்துனீங்களா இல்லையா? அப்புறம்தான் மோடி இவங்களை கூப்பிட்டு அவரோட சேர்த்து வச்சு சேர்ந்த 11 பேரையும் சேர்த்து வச்சு
எந்த அமைச்சர் பதவி கொடுத்தாங்க? துணை முதல்வரா? துணை முதல்வர், ஹவுசிங் மினிஸ்டர், கரெக்டா? ஒருங்கிணைப்பாளர், அதிமுக இல்லாத பதவியெல்லாம் உருவாக்கி ஒருங்கிணைப்பாளர். அதாவது அவருக்கு பதவி இல்லாம ஒரு நாள் இருக்க முடியாது. கடைசியா என்ன புருடா விட்டாரு? நீங்க கூட தொலைக்காட்சியில கேட்டாங்க, அவரை கட்சியில சேர்த்துக்கல, பாவம், அதனால திமுக போயிட்டாரு. யாரு? பன்னீர்செல்வம். பாவம், கட்சியில சேர்த்துக்கீங்கன்னு சொல்லி இத மாதிரி போர்டில வந்து ஓட்டு கேட்கிறப்ப என்ன சொல்றதுக்கு? அவர் பாவம் கட்சியில சேர்க்கறது இருந்தாங்க, அவர் பழனிசாமி சேர்க்கல, அதனால வேற என்ன பண்ணுவாரு, ஒரு சோரம் போயிட்டாருன்னு சொன்னா நீங்க எல்லாம் ஒத்துக்குவீங்க. என்ன உண்மைதானே? அது ஏன்னா என்னைக்கு போய் ஸ்டாலின் வீட்டுல பாத்துட்டு வந்தாரோ அன்னைக்கே வெளியில தொலைக்காட்சியில என்ன சொன்னாரு? நான் சொல்லுங்க, அவர் சொன்னது, அரசியல்ல நிரந்தர நண்பனும் இல்லை, எதிரே இல்லை, அதுபோல அரசியல் என்ன வேணாலும் நடக்கலாம்னு சொன்னாரா இல்லையா? அங்கேயே அன்னைக்கே போய் ஒத்துட்டு வந்துட்டார். நான் தனியா வந்து கட்சியில சேர்ந்துடுறேன். பாவம், அந்த ஐயப்பம் புரியாம இதை புரிஞ்சுதான் வைத்திலிங்கமும் மனோஜ் பாண்டியனும் முன்னாடியே ஓடிட்டாங்க. இங்க இந்த ஐயப்பன் ஒழுங்கா நம்மளோட வந்திருக்கலாம். இன்னொன்னு சொல்ற, போன வருஷம் செப்டம்பர் மாசம் அந்த போலித்தேவன் பங்கன் போயிட்டு வந்து பன்னீர்செல்வம் என்ற ஒரு புருடா விட்டாரு, நான் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தில் சேர்த்துடுறேன்னு. எனக்கு தெரியும் இதெல்லாம் கதை, அண்ணன் சொல்ற கதையெல்லாம் போய். அதுக்கு முன்னாடி தான் அவர் ஸ்டாலின் போய் எல்லாம் ஒத்துக்கிட்டு வந்தாரு. எனக்கு எல்லாம் தெரியுமே, கரெக்டா இல்லையா? கடைசியா ஐயப்பனையும் கழட்டி விட்டு தனியா போய் சீட்டு வாங்கிட்டாரு. ஆனா சொல்றாரு, சின்னம்மாவிட்ட திருப்பி கொடுத்தாரு. திருப்பி கொடுத்துட்டு என்ன பண்ணீங்க? வீட்டுல போயிருந்தீங்களா? தனியா கட்சி ஆரம்பிச்சுதான் கொடுக்கல, தர்ம யுத்தம் தொடங்கி ஊரெல்லாம் ஏமாத்தி இன்னைக்கு சொல்றாரு, நான் வந்து என்ன பண்ணுவேன், அதிமுக தொண்டனா இருக்க தயார்னு அப்படி சொன்னாதான் பாவம் மக்கள் எல்லாம் பரிதாபப்படுவாங்கன்ட்டு. உண்மை அதல்ல. ஆனா திமுக பிடிச்ச கெட்ட நேரம் இந்த பன்னீர்செல்வம் அங்க போயிட்டார்ல, நல்ல நேரம். ஸ்டாலினும் உதயநிதிக்கும் ஆரம்பிச்சுட்டு, அதான் தெரியுமே இந்த எலெக்ஷன்ல நம்ம ஆம பூந்த வீடு மாதிரி போய் பூந்துட்டு, ஆம இவ்வளவு உச்சபட்சமா இந்த கட்சியை வச்சு அணிவிச்சுட்டு, இந்த ஆட்சியில 3 முறை முதலமைச்சர், துணை முதலமைச்சர், எதிர்கட்சி தலைவர், துணைத் தலைவர், இவர் ஒன்றும் பரதன்லாம் இல்ல, இவர் ராவண. பதவி கிடைக்கல இருந்தாலும் தவியா தெரிச்சு இந்த மீனை தூக்கி தண்ணியில இருந்து வெளில போட்டா சுவாசிக்க முடியாம தவிக்குமே, அந்த மாதிரி தவிச்சு நீ போயிட்டார். கூடைக்கு பையனை அழைச்சிட்டு போயிருக்காரு. அந்த பையனை எம்பி ஆக்குனீங்க, அதுக்கப்புறம் வரவே முடியல. வராதனால என்கிட்ட ஒரு போராட்டத்துக்கு வந்து போற, சார் நீங்க தான் நிக்கணும்னு. நான் பெருந்தன்மையா பன்னீர்செல்வம் விட்டு கொடுத்தாருன்னு, அவர் பையன் நிக்க தயாராகவே இல்லை. பாஜக நான் என்ன சரியா வரும்னு சொல்லி நிக்க சொன்னாங்க. சரியா இல்லையா? அதனால திமுகவுக்கு தெரியாத பன்னீர்செல்வத்தை பத்தி அங்க போயிருக்காரு. இன்னைக்கு என்ன போடி தொகுதி மக்களை, ஏன்னா அவரு போடியில நிறைய தென்னந்தோப்புல பரம்பரையா வச்சிருந்தாருல, நிறைய தொழில் எல்லாம் பண்ணாருல, அதுல சம்பாதிச்ச பணத்தை எல்லாம் வச்சு உங்களுக்கு வந்து ஓட்டு கொடுக்க போறாரு, நீங்களும் வாங்கிக்க போறீங்க. அதான் நடக்கும் போது அந்த காசை நம்பிதான் நிக்கிறாரு. 2000 அவர் பரம்பரையா போடியில அந்த நம்ம சோத்துப்பாறை டாம சுத்தி உள்ள மாந்தோப்பெல்லாம் அவரு தான் பெரிய பெரிய ஹோட்டல் எல்லாம் வச்சிருந்தாரு. கரெக்டா? அதுல சம்பாதிச்ச பணத்துல அரசியல் அப்பல் கற்றவர். அவரு பெருந்தலைவர் காமராஜுக்கு தம்பி ஒருத்தர் தான் பன்னீர்செல்வம் தான். இன்னைக்கு அதை நம்பிதான் வைக்கிறாரு. திமுக காரங்க என்ன பண்ண போறாங்க தெரியல. பன்னீர்செல்வம் அங்க நல்ல வேட்பாளர்லாம் இருந்தாங்க, லட்சுமணன் இருக்காரு. அதான் மு.க. ஸ்டாலினுக்கு விநாசகாலை விபரீத பத்தி மாதிரி ஆட்சி முடிய போது தமிழ்நாட்டு மக்களை அவர் ஒரு ஏமாற்று பேருடைய தானே தேர்தல் வாக்குறுதி கொடுக்கிறேன்னு சொல்லி மக்களை எல்லாம் ஏமாத்திட்டு அரசு ஊழியர்கள், ஆசிரியர்கள், விவசாயிகள் என அனைத்து தரப்பு மக்களை நெசவாளர்கள், மருத்துவர்கள், செவிலியர்கள், தொழிலாளர்கள், போக்குவரத்து தொழிலாளர்கள், என்ன யாரெல்லாம் சொல்லணும், யார வாக்குறுதி சொல்லி மாற்றுத்திறனாளிகள் உட்பட நம்ம தூய்மை பணியாளர்கள் வரை இன்னைக்கு ரோட்ல நிக்கிறாங்க. அவங்களுக்கு எல்லாம் சாப்பாடு போடுறாங்க, மார்னிங் டிஃபன் கொடுக்குறாரு. இவரும் பிள்ளை சாப்பிட்டா அந்த சாப்பாடெல்லாம் சாப்பிட்டா ஆஸ்பத்திரியில படுத்திருக்காங்களா, எல்லாம் பேட்டி கொடுக்குறாங்க. ஏமாத்துறதுல அவருக்கு இல்லாடி. அவரை இப்ப என்ன நடக்க போகுதுன்னா, பன்னீர்செல்வம் கில்லாடியா ஸ்டாலின் கில்லாடியான்னு முடிவு பண்ண வேண்டிய காலம் வந்துட்டு.
என்ன ராஜபாண்டியன் நல்லா இருக்கீங்களா? அதனால பன்னீர்செல்வம் டப்ப நம்பிதான் நிக்கிறார். இந்த முறை போடை தொகுதி மக்கள் பன்னீர்செல்வத்துக்கு பாடம் புகட்டலன்னா அரசியல்ல நியாய தர்மமே இல்லாம போயிடும். எந்த ஒரு கட்சியை வச்சு கோடானு கோடி தொண்டர்கள் உழைப்பினால உச்சபட்சமா ஒரு மனிதன் பதவியை அளிச்சிருப்பாரு நம்ம அண்ணா ஓபிஎஸ் தான். பணிவு பன்னீர்செல்வம் தான். பெரிய அம்மாவுக்கு நன்றி. அம்மா இருக்கிறப்ப நன்றியா இருக்கிற பெரிய விஷயம் இல்ல, அம்மா மறைந்த பிறகு நன்றியா இருக்கிறவன் தான் மனுஷன். என்னம்மா உங்க தாத்தாவுக்கும் அப்பாவுக்கும் இருக்கிறப்ப நடிச்சுட்டு உங்க அப்பா மறைந்த பிறகு அப்பாவுக்கு எதிராக பண்றது சரியா? அம்மாவுக்கு அன்னைக்கெல்லாம் அவர் பதவி கொடுக்காம இருக்க முடியுமா? உதச்சே வாங்கி கொடுத்துருப்பாங்க எல்லாம். ஏன் சின்னம்மா பதவி கேட்டு கொடுத்துட்டு என்ன கையை பிடிச்சி முறுக்குனாங்க, காலை பிடிச்சி முறுக்காங்க, போய் சொன்னவர் தானே அவரு. அப்புறம் போய் தர்ம யுத்தத்தை யாரு நடத்தணும்? தர்மன் நடத்தணும். துரியோதனன் நடத்தினா நடக்குமா? அதெல்லாம் சரியா துரியோதன கூட்டத்தில் போய் சேர்ந்துட்டார். சரியா இல்லையா? எனக்கும் அண்ணன் ஏபிஎஸ்க்கு சண்டை நடந்தது உண்மை, கருத்து வேறுபாடு நடந்தது உண்மை. என்ன கட்சியை விட்டு வெளியேற்றினதுனால நாங்க சண்டை போட்டது உண்மை தானே? வெளிப்படையா சண்டை போட்டோம். வெளிப்படையா எங்க முத்துசாமி நின்னார் போன முறை. இந்த ஓபிஎஸ் சேர்த்து இரட்டை இலை சின்னம் தான் எங்க வெற்றி பெறும். அந்த கேண்டிடேட் அறிஞர்கள் கிடையாது. இந்த முறை இவர் நல்ல பழைய கட்சிக்கார். 99 நான் வந்தப்ப அவர் சென்னையில இருந்தாலும் இங்க வந்துருவார். அவங்க வீட்டுல தங்கி இருந்தா அப்ப தேர்தல் பிரச்சாரத்தப்ப மத்தியானம் அவர் வீட்டுல இருந்து தங்கி சாப்பிட்டார். அந்த உணர்வு எனக்கு இருக்கு. நான் ஒரு டீ வாங்கி கொடுத்தாலும் திரும்பி வந்துருவேன். அதுக்காக தான் எனக்கு உடம்பு முடியலனாலும் தேனி இன்னைக்கு நான் பிரதமர் மோடி அங்க கன்னியாகுமரியில மீட்டிங் போட்டிருந்தாருன்னா நான் வந்திருக்க முடியாது. நல்ல வேலை ரோட் ஷோ போடுறதுனால நான் பீஸ் கோயில்கிட்ட சொன்னேன், நான் இங்க ஓட்டு கேட்கிறேன்னு. சரின்ட்டு தங்கிட்டேன். ஏன்னா நான் பெரிய குளமுண்டி கேட்டு இங்க நாராயணசாமிக்கும் ஜக்கேனுக்கு கேட்கலன்னா நாளைக்கு இவர் இன்னும் நம்ம ஏத்துக்கல போல இருக்குன்னு சொல்லுவாங்க அவங்க. அப்படி கிடையாது. நான் ஏத்துக்கிட்டேன்னா 100% ஏத்துக்குவேன். எதிர்த்தாலும் 100% எதிர்ப்பாங்க. எல்லாருக்கும் தெரியும். நம்ம தேனி மாவட்ட மக்களுக்கு நல்லாவே தெரியும். நாங்க சண்டை போட்டது உண்மை, பேசுனது உண்மை, அவங்க என்ன பேசுனது உண்மை. இது நான் ஒன்னும் மறுக்கலையே. இப்ப வீட்டுல இங்க இருக்கீங்களா எவ்வளவு பேரு? எந்த வீட்டுல அண்ணன் தம்பி சண்டை இல்ல, எந்த வீட்டுல பங்காளி சண்டை இல்ல? யாராவது ஒருத்தருக்கு சொல்லுங்க. இல்ல மாமன் மச்சான் சண்டைனாலும் இருக்கு, இல்லாட்டி தெருவுல பக்கத்து வீட்டுக்காரன் விட்டாலும் சண்டை அடையும். அப்புறம் சேர்ந்துக்கிறது இல்லையா? சேர்ந்ததுக்கு அப்புறம் நீ அப்படி பேசுனிய இப்படி பேசுனிய. ஆமாப்பா பேசிக்கிட்டோம், இப்ப ஒரு நல்லது கெட்டதுல ஒன்னாயிட்டோம். உனக்கு என்ன வலிக்குது? உனக்கு என்ன பிரச்சனை? நாங்க 2 பேரும் கருத்து வேறுபாடெல்லாம் மறந்துட்டோம், எல்லாத்தையும் மறந்துட்டோனா? விட்டு கொடுத்தவன் கெட்டு போகல. யாராவது ஒருத்தர் விட்டு கொடுக்கணும். இல்லன்னா இந்த தீய சக்தி திமுக மறுபடியும் குட்டி ஸ்டாலின் ஆட்சிக்கு கொண்டு வரதுக்கு முயற்சி செய்யறாங்க. கரெக்டா இல்லையா? அடுத்தது இன்பநிதியை கொண்டு வரதுக்கு தயார் பண்றாங்க. அதை ஒழிக்கணுமா இல்லையா? அம்மாவுடைய தொண்டன் ஒருத்தன் இருந்தா, புரட்சி தலைவர் தொண்டன்னா தனது வாழ்நாள் முழுவதும் திமுக வைத்து போறாங்க. இப்ப சொல்றேன், நான் என்டிஏவுக்கு வரலன்னா இன்னொரு கூட்டணி பேர் சொன்னாங்க. அதெல்லாம் போக மாட்டேன். சும்மா கூப்பிட வைக்கிறதுக்காக நாங்க பண்ண அரசியல் தான் அது. கரெக்டா இல்லையா? சும்மா சவுண்ட் கொடுத்தாதானே கேட்பீங்க நீங்க. சும்மா இருந்தா அழுத பிள்ளை தானே பால் குடிக்குமாங்க. தட்டுகள் திறக்கப்படணும், டெல்லியை தட்டுனா திறந்துட்டு. கரெக்டா இல்லையா? நாங்க ஒண்ணு திமுக போகணும்னு எங்களுக்கு அவசியம் கிடையாது. அப்படி இருந்தா அது மாதிரி ஒரு அரசியல் நாங்க செய்யணும். அது மாத்திரம் உண்மை. இங்க போடியில வீரபாண்டி கட்டபொம்மன் முத்துராமலிங்க தேவர் சிலைக்கு பக்கத்தில் சொல்றேன், டிடிவி தினகரன் பதவிக்காக பச்சோந்தி மாதிரி மாறுகிறவன் கிடையாது. எந்த காரணத்தை கொண்டும் திமுகவோட எந்தவித ஒட்டோ உறவோ வைத்துக் கொள்ள மாட்டோம். அம்மாவுடைய ஆட்சி வருவதற்காக நாங்கள் கருத்து வேறுபாடுகளை எல்லாம் தூக்கி எறிந்து விட்டு இன்றைக்கு தமிழ்நாடு முழுவதும் சுற்றி வருகிறோம். மீண்டும் அம்மாவின் ஆட்சி அண்ணன் இபிஎஸ் அவர்கள் தலைமையில் அமைவதற்காக நாங்கள் தேசிய ஜனநாயக கூட்டணியில அந்த கட்சி பேர்லாம் கொடுக்கிறோம். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமையில் பாரதிய ஜனதா கட்சி, பாட்டாளி மக்கள் கட்சி, தமிழ் மாநில காங்கிரஸ், புதிய நீதி கட்சி, இந்திய ஜனநாயக கட்சி, புரட்சி பாரதம் கட்சி, தமிழக மக்கள் முன்னேற்ற கழகம், அகில இந்திய பார்வர்ட் பிளாக்,
தென்னிந்திய ஃபார்வர்ட் பிளாக், சிங்கத்தமிழர் முன்னேற்ற கழகம், மூவேந்தர் முன்னேற்ற கழகம், மறு சேனை, பெருந்தலைவர் மக்கள் கட்சி, உழவர் உழைப்பாளர் கட்சி, தமிழ்நாடு யாதவ மகாசபை மற்றும் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் ஆதரவோடு இங்கே வீட்டி நாராயணசாமி போட்டியிடுகிறார். அத்தனை தொண்டர்களும் போடி போல தமிழ்நாடு முழுவதும் 234 தொகுதியிலையும் கடுமையாக உழைத்து வருகிறோம். இந்த ஆட்சியில அரிசி பருப்பு எண்ணெய் விலையெல்லாம் ஏறி போயிட்டு, ஆனா கஞ்சா வண்டி ரொம்ப சீப்பா கிடைக்குதுன்னு சொன்னாங்க. மூளை முடிக்கெல்லாம் கிடைக்குது. இன்னைக்கு கூட பாருங்க, சென்னைக்கு பக்கத்துல எக்ஸாம் எழுத போயிருந்த பொண்ணு, வீட்டுல தனியா இருந்த பொண்ணு இந்த கஞ்சா போதைக்கு அடிமையான பசங்க போய் எவ்வளவு சீரழிச்சிருக்காங்க, உயிருக்கு போராடிட்டு இருக்கு. மானத்துக்காக போராடிய அந்த பெண்ணை மனைவிய கொடுமையா தாக்கியிருக்காங்க. எதுக்கு சொல்றேன்னா, மது வெறியை விட கொடுமையான வெறிங்கிறது இந்த கஞ்சா கராயம் தான். அது தாய்க்கும் தாரத்துக்கும் வித்தியாசம் தெரியாது. 2 வயசு பச்சை குழந்தைகிட்ட என்ன ஆபாசத்தை பார்த்தான்னு தெரியல. அவன் வயது முதிர்ந்த மூதாட்டிக்கெல்லாம் நீங்க பாதுகாப்பு இல்லை. இதுக்கெல்லாம் காரணம் யாரு? திமுக ஆட்சி. அம்மா ஆட்சி இருந்தா அப்படி நடக்குமா? அதனாலதான் அண்ணா இபிஎஸ் சொல்லியிருக்காரு, நாங்க ஆட்சிக்கு வந்தவுடன் 3 மாதத்திற்குள் கஞ்சாவே தமிழ்நாட்டில் இருக்காது என்பதை உறுதிப்படுத்தியிருக்கார். அதை நாங்கள் உறுதியாக செய்கிறோம். அதுபோல எங்க பார்த்தாலும் கொலை கொள்ளை, சட்டம் ஒழுங்கே இல்லை. தமிழ்நாட்டில் காவல் நிலையங்கள் எல்லாம் திமுகவினர் கட்டப்பஞ்சாயத்து பண்றாங்க. மாணவர்களுக்கு இடையே ஜாதி வெறியை தோன்றாங்க. பள்ளிக்கூடத்தில் கஞ்சா விற்கிற அளவுக்கு அனுமதிப்பது இந்த திமுக ஆட்சி. காரணம், திமுக பின்னணியில இருந்துதான் இந்த போதை மருந்து பொருள் கடத்தலும் நடக்குது, போதை மருந்து வியாபாரம் நடக்கிறதான் எல்லா மக்களும் பேசிக் கொண்டிருக்கிறார். அது மாதிரி ஊழல்லாம் ஊழல். ஒவ்வொரு துறையிலும் குறைந்தபட்சம் 30% கொடுக்கலாம், ஒரு வேலை ஆகாது. கட்டிய பாலம் 15 கோடி கட்டின பாலம் 3 மாதத்துல அடிச்சுட்டு போகுது. இங்க யாரும் வாணிகம் செய்ய முடியல. வெளிநாட்டில இருந்து வந்த கம்பெனி எல்லாம் இவங்களோட கெடுபடி தாங்காம மைக்ரோசாப்ட் போன்ற கம்பெனி எல்லாம் வெளியூருக்கு ஓடி போயிடுது. கூகுள் நிறுவனம், அவர் சுந்தர் பச்சை தமிழ்நாட்டை சேர்ந்தவர், அவர் இங்க ஒரு 2 வருஷத்துக்கு கொண்டு போயிட்டார். இன்னைக்கு திமுக ஆட்சியில் அந்த குடும்பம் ஒண்டிதான் இன்றைக்கு கொடி கட்டி பறக்குது. பாரத பிரதமர் மோடி அவர்கள் சொன்னது போல அனைத்து நதிகளும் கடலிலே போய் கலப்பது போல அனைத்து துறைகளிலும் நடக்கின்ற ஊழல் ஒரு குடும்பத்திட்ட போய் சேருது. அந்த குடும்பம் எந்த குடும்பம்னு உங்களுக்கு தெரியும். அந்த குடும்ப ஆட்சியை ஒழிப்பதற்கு, தமிழ்நாட்டில் மீண்டும் மக்களாட்சியை கொண்டு வருவதற்கு, தமிழ்நாட்டில் ஒரு நல்லாட்சியை கொடுப்பதற்கு, புரட்சி தலைவர் இதயதேவ அம்மா அவர்களின் ஆட்சியை போன்ற நல்லாட்சியை கொடுப்பதற்கு நீங்கள் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு வாக்களிக்க வேண்டும். இன்னைக்கு எதுக்கு எடுத்தாலும் ஸ்டாலின் உட்கார்ந்துட்டு பேட்டி கொடுக்கிறாரு, எங்களுக்கு மத்திய அரசு நிதியை கொடுக்க மாட்டேது, தேர்தல் அறிக்கையை நிறைவேற்றலன்னா மத்திய அரசு நிதி கொடுக்கல. நீங்க 21 தேர்தலில் நீங்க போட்டியிட்டப்ப மத்தியில பாஜக ஆட்சி தான், மோடி தான் பிரதம மந்திரி. அன்றைக்கு நீங்க அவங்களை ஏற்று நிக்கிறீங்க காங்கிரஸோட சேர்ந்து, அவங்க நிதி தருவாங்க நம்பியா நீங்க தேர்தல் வாக்குறுதி சொல்லுவீங்க? அது மாதிரி இன்னொன்னு கிளப்பிட்டு இருக்காரு. முன்ன என்ன கிளப்பினாரு? அந்த குடியுரிமை சட்ட திருத்தம் கொண்டு வந்தா இந்தியாவில் உள்ள இஸ்லாமியர்களுக்கெல்லாம் குடியுரிமை போயிடான்னு யாராவது ஒருத்தருக்கு பிடிச்சா? பொய். இஸ்லாமியர்களை பயத்திலே வச்சிருக்கணும். அப்புறம் இந்த எஸ்ஐஆர் ஒண்ணு கொண்டு வந்தாங்களே, இந்த வாக்காளர் தீவிர சேர்ப்பு பணியில, அப்ப ஒரே தாண்டி குதிச்சாங்க திமுக. கிட்டத்தட்ட 63 லட்சம் வாக்காளர்களை தமிழ்நாட்டில் நீக்கினாங்க. சென்னையிலேயே 14 லட்சம். அந்த ஸ்டாலின் தொகுதியிலே 80,000 அதிகமா. அந்த மந்திரிகள் தொகுதியில சென்னையில ஆவரேஜா 25,000 ஓட்ட நீக்கிறேன். எல்லாம் போலி வாக்காளர்கள். அடுத்த தொகுதியில் உள்ளவங்க இந்த வாக்காளர், அவங்க ஜெயிச்சது எல்லாமே இந்த போலி வாக்காளர் வச்சுதான். அதுல அப்ப தாண்டி குதிச்சாருல, அப்புறம் வந்துட்டாரு. அதே மாதிரி இப்ப ஒரு வீடியோ போட்டுக்கிட்டு இருக்காரு பாருங்க. மத்திய அரசாங்கம் தொகுதி மறுவரை பண்ணி இந்தியாவில் 534 தொகுதி இருக்கு, அதை 850 தொகுதி ஆக்குற
இப்ப தமிழ்நாட்டில் 39, பாண்டிச்சேரி சேர்த்து 40ன்னா விகிதாச்சாரத்தை அடிப்படையில் இது அதிகரிக்கும்ல. வடக்க ஒண்டி ஏற்ற போறாங்க பொய்யா. அந்த சட்டத்தோட வரைவினங்களே இன்னும் பார்க்கல. அது சட்டத்தை தாக்கல் செஞ்சு அதுல டிஸ்கஷன் ஆகி குழுவுக்கு அனுப்பிதான் பண்ணுவாங்க. அப்ப எல்லாரும் எதிர்ப்பை தெரிவிக்கலாம். சும்மா மக்களை பயமுறுத்துறது நாளைக்கு வேற ஏதோ ஒரு ஆர்ப்பாட்டமா கருப்பு கொடி காட்ட போறோம். ஏற்கனவே ஒரு எதிர்கட்சி தலைவராக இருந்து காமிச்ச கொடியெல்லாம் நம்மளுக்கு தெரியும். எதுக்கு எடுத்தாலும் போராட்டம் கொரோனா நேரத்திலையும். அன்னைக்கு பகுதி நேர ஆசிரியர்கள், அரசு ஊழியர்கள், ஆசிரியர்கள் வேலை பணி நிரந்தர செயலாளர் பண்ணிட்டாரா? அவரு ஓய்வூதிய திட்டம், பழைய ஓய்வு திட்டம் கொடுத்துட்டாரா? நெசவாளர் கோரிக்கைகளை நிறைவேற்றிட்டாரா? எங்க போடியில கிராம சபை கூட்டத்தில் எவ்வளவு வாக்குறுதி சொன்னாரு, ஏதாவது நிறைவேற்றினாரா? நம்ம திண்டுக்கல் சபரிமலை ரயில் பாதைக்கு இப்பதான் அது சோதனை பணிகளுக்கெல்லாம் நிதி ஒதுக்கி இருக்காங்க. உறுதியாக இந்த முறை நமது ஆட்சி அமைந்த பிறகு பிரதமர் அவர்களிடம் கோரிக்கை வைத்து உறுதியாக அதை பெற்றுத் தருவதற்கான அனைத்து நடவடிக்கைகளையும் நாங்கள் செய்வோம். இங்கே நடைபெறுகிற ரயில்வே திட்டங்களால் வாகன போக்குவரத்து பெரிதும் பாதிக்கப்பட்டிருப்பதாக புகார் எழுந்துள்ளது. அப்பணிகளை விரைந்து முடிக்க மத்திய அரசிடம் வலியுறுத்துவோம். கடந்த சட்டமன்ற தேர்தலுக்கு முன்பாக தேனி மாவட்டம் போடி நாயக்கனூரில் கிராம சபை கூட்டத்திற்கு வந்த முதலமைச்சர், தற்போதைய முதலமைச்சர் ஸ்டாலின் என்னென்ன வாக்குறுதிகள் கொடுத்தாரோ அதெல்லாம் செஞ்சாங்களா? திமுக ஆட்சிக்கு வந்தவுடனே விவசாய கடன் அனைத்தும் முழுமையாக உறுதியாக தள்ளுபடி செய்யப்படும் சொன்னார். செஞ்சாரா? விவசாயிகள் தான் சொல்லணும். 100 நாள் வேலை திட்டத்தை 150 நாள் ஆக்குவாரு. மகளிர் சுய உதவிகளுக்கு மானிய தொகை வழங்கும் என்று சொன்னார். எல்லாம் சொன்னதோட போயிட்டு ஒவ்வொரு மாவட்டத்திலும் பிரத்யேக நீதிமன்றங்கள் அமைக்கப்பட்டு பெண்களுக்கு எதிரான குற்றங்களில் உடனடியாக விசாரணை நடத்தி தண்டனை வழங்கப்படும். திமுகவின் கூட்டத்துக்கு போற பெண் காவலர்களுக்கே பாதுகாப்பு இல்லை. திமுக விட்டு வைக்க பண்றான், தகராறு பண்றான். அதெல்லாம் தாண்டி சிலிண்டர்ல தொடங்கி அத்தியாவசிய பொருட்களை விலை உயர்வு குறித்து பேப்பர்ல குறிச்சு வச்சுட்டு அப்ப பேசினாரு. இப்ப இருக்கிற விலைவாசியத்தை குறித்து இதை பேச முடியுமா? குடும்ப தலைவர்களுக்கு எல்லாம் 1000 ரூபாய் கொடுத்துட்டேன், 1000 ரூபாய் கொடுத்துட்டேங்கிறாரு. இன்றைக்கு விலைவாசி எங்க வந்திருக்கு? மின் கட்டணத்தை 3 முறை உயர்த்திருக்காரு. முன்ன 100 ரூபாய் இருந்துச்சுன்னா 167 ரூபாய் இருக்கு. 67% அதிகரித்திருக்கு. பால் பொருட்கள் விலை உயர்ந்திருக்கு. அனைத்து பொருட்களும் விலை உயர்ந்திருக்கு. மாதம் ஒன்றுக்கு 10,000 ரூபாய் கொடுத்தா கூட நீங்க அதை சரி செய்ய முடியாது. இன்னைக்கு இதுவரை இருந்த ஆட்சிகள் வாங்கிய கடன் 5 லட்சம் கோடி. இந்த ஸ்டாலின் ஆட்சியில மாத்திரம் 5 லட்சம் கோடிக்கு மேல அவர்கள் கடன் வாங்கியிருக்காங்க. அந்த பணம் எல்லாம் எங்க போனுச்சுன்னு தெரியல. அது போல என்ன சொல்றாரு, இஸ்லாமியர்களை பார்த்து உங்களுக்கு ஆர்வமாக நாங்க தான் இருப்போங்கிறார். இன்னைக்கு இந்தியாவில் மாத்திரம் தான் இஃப்தார் நோன்பை இஸ்லாமிய சகோதர சகோதரிகள் நிம்மதியாக நோன்பை கடைபிடிக்க முடிஞ்சது. ஏன்னா பாகிஸ்தான்ல ஒரே தீவிரவாதம், ஆப்கானிஸ்தானுக்கும் பாகிஸ்தானுக்கும் சண்டை, பங்களாதேஷ் சரியில்லை, இலங்கையிலுமே பொருளாதார வீழ்ச்சி, இன்னும் அந்த வளைகுடா நாடுகள்ல என்ன பணக்கார நாடுகளா இருந்தாலும் போர். அங்க யாரும் வீட்டை விட்டு வெளியில விட முடியல. பிரதமர் மோடி அவர்கள் தலைமையிலான இந்தியாவில் தான் நிம்மதியாக இஸ்லாம் சகோதர சகோதரிகள் நோன்பு நோக்க முடிஞ்சது. இன்னும் சொல்ல போனா ஈரான் ஒரு தீவிர இஸ்லாமிய நாடு. ஆனா இந்தியாவை பிரதமர் மோடிய எங்களது நண்பர் மோடி அவர்கள் இந்தியா நட்பு நாடுங்கிறாங்க. இந்தியா இஸ்லாமியர்களுக்கு எதிராக இருந்தா, மோடி ஆட்சி இந்திய இஸ்லாமியர்களுக்கு எதிராக இருந்தா ஈரான் நம்மளோட நட்பு பாராட்டுமா? இன்னைக்கு அந்த ஹார்மோஸ் நிலையத்திலிருந்து நம்மளுக்கு வர்ற கப்பல் எல்லாம் முதல்ல அனுப்பி வைக்கிறாங்க. அமெரிக்கா சொல்லுது ஈரானோட யாரும் வாணிக தொடர்பு வைத்துக் கொள்ளக்கூடாது. ஆனா இந்தியா ஈரான் பெட்ரோல் டீசல் வாங்குது. அந்த அளவுக்கு எல்லா மதத்தினருக்கும் இந்தியாவில் வாழ்ற 140 கோடி பேருக்கும் பொதுவானவராக இருந்து ஆட்சி செய்வர் மாண்புமிகு பிரதமர் மோடி. அதனால இஸ்லாமிய சகோதரர்களை இந்த முறை ஏமாற்ற முடியாது என்பதை திமுகவினருக்கு சொல்லிக்கொண்டு இரட்டை இலை சின்னத்திலே வாக்களித்து அவரை மாபெரும் வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற சொல்ல வேண்டும். அதுபோல அந்த டிஎன்சி
டிஎன்டிக்கு பதிலாக டிஎன்டி என்று வழங்க வேண்டும் என்ற பகுதி மக்களின் கோரிக்கையை நாங்கள் எங்கள் தேர்தல் வாக்குறுதியிலேயே அறிவித்திருக்கோம். உறுதியாக அதை செய்வ நாங்கள் நடவடிக்கை எடுப்போம். அது மாதிரி கல்லர் பள்ளி, கல்லர் சீரமைப்பு விடுதிகள் பெயர் மாற்றம் திரும்ப பெற வேண்டாது. அந்த பள்ளிகள் உருவாக்கப்பட்டதே அவர்கள் மிகவும் பிற்படுத்தப்பட்டு இருக்கிறார்கள், அவர்களுக்கு முன்னேற்றத்திற்காக. அந்த பள்ளிகளை மாற்றுவதை அனுமதிக்க மாட்டோம். சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த இப்ப ஆட்சி மாற்றம் வந்தது, அண்ணன் EPS விவரம் நடக்கும். 69% இடஒதுக்கீடு அம்மா அவர்கள் கொண்டு வந்ததை உறுதியாக நிலைநாட்டுவோம். அதுபோல சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்திதான் அந்த உள் பிரிவினையை உருவாக்குவோம், வங்கியிட கொடுப்போங்கிறதுல நாம் உறுதியாக இருக்கிறோம். அதனால யாருக்கும் இந்த அச்சம் தேவையில்லை. எல்லா சமுதாயம் ஏற்றுக்கொள்கின்ற ஒரு ஆட்சியாக, அம்மாவின் ஆட்சியாக தமிழ்நாட்டில் வழங்க நண்பர் நாராயணசாமி அவர்களுக்கு இரட்டை இலை சின்னத்தில் வாக்களித்து அவரை வெற்றி பெற செய்ய வேண்டுமாய் பணிவன்போடு கேட்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.